அரசியல் அறிந்தோர் விஜயன் 21ஆம் தேதி பேச்சை மறந்திருக்க மாட்டார்கள். உங்களுக்காக அதில் குறிப்பிட்ட பகுதியை மீண்டும் இதோ கேளுங்கள். வரைக்கும் ஓட வச்சு ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க அங்கிள் ஆண்டி எல்லாரையும் சந்தோஷமா கூட்டிட்டு முதல்ல பூத்துல போய் நின்று அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், இது உங்களுக்கான தேர்தல். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். இந்த பேச்சில் அவருடைய அரசியல் கணக்கு, அரசியல் கணிப்பு எந்த அளவுக்கு ஆழமாக உள்ளது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. இதோ விஜயன் மற்றொரு புதிய முகம். அவர் கடிதம் மூலம் தன் தொண்டர்களுக்கு இதோ விஜய் தன் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கும் கடிதம். என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது ஏதோ அசாய சூரர்களானது மட்டுமே, அதிதீத அனுபவசாலிக்கானது மட்டுமே, பதவிகளை அணிவிப்பவர்களுக்கானது மட்டுமே. இப்படி அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருந்தவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன. அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமதிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேசத் தொடங்கி அதிசயமும் அவசியமும் நிகழத் தொடங்கிவிட்டது. இது எப்பொழுது இருந்து தொடங்கியது என நடுநிலை மனம் கொண்டோர் அனைவரும் உணர்வர். இதுவரை பெருமளவிலான குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கமே வராமல் இருந்தன. ஆனால் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாகி உள்ளது. 75% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழகம் காணாத ஒன்று. வாக்குச்சாவடிகள் எங்கும் கோயில்களில் காணப்படும் கூட்டம் போல் குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டிகளிடம் வந்து வாக்களித்ததை கண்டு வியந்தோர் எவரும் இருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமா, வெளிமாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வாக்களிப்பதற்காகவே பெரும்பொருள் செலவு செய்து வந்து ஜனநாயகர்களை இருகரம் கூப்பி வணங்காமல் இருக்க முடியுமா? தேர்தல் திருவிழா என்றும் ஜனநாயக திருவிழா என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் சுகப்பட்டதே நேற்றுதான். 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி தான். எனினும் இது ஒரு தொடக்கம் மட்டுமே. தமிழக தேர்தல் அரசியலை அர்த்தப்படுத்திய தமிழ்நாட்டு மக்களாகிய என் பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், என் தாத்தா, அப்பா, அண்ணன், என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிதலை காணிக்கையாக்குகிறேன். குறிப்பாக நம் குடும்பத்தினரை வழிநடத்திய என் குட்டி நண்பா நம்பிசுக்கு என்னுடைய உங்கள் விஜய் மாமாவின் பெசல் வணக்கமும் நன்றியும். குறிப்பாக நான் நன்றி செலுத்த வேண்டியது நம் வாக்குச்சாவடி முகவர்களும் நம் கழக தோழர்களுக்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும். இவர்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், எப்படி தாக்கு பிடிப்பார்கள் என்று ஏளனம் பேசியவருக்கு செயல் மூலம் பதிலடி தந்த தோழர்களே, உங்களுக்கு என் மனமார்ந்த மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றியும். கழகத் தோழர்களுக்கும் உறுதுணையாக இருந்த குடும்பத்தினருக்கும் நன்றி. நம்பிக்கையோடு இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.
இவ்வாறு தனது தொண்டர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இது அவருடைய புதுமுகம். இது ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தரும்.